ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டரை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கையில கொடுத்து அந்த லெட்டரை கொடுத்த அந்த ஆசிரியர் இந்த லெட்டரை யாருக்கிட்டே நீ போய் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து தாட்டி விட்டாரு. அவங்க அம்மா கிட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க அம்மா ஆர்வத்தோட அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு ஓரமா ஒரு ரூமுக்குள்ள போய் கதறி அழுகுறாங்க. லெட்டர்ல என்னன்னு தெரியுமா எழுதி இருந்தது? உங்க பையன் ஒரு முட்டாள், எங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை, நீங்க தயவு செஞ்சு உங்க பையனை நீங்களே படிக்க வைங்க, ஏன்னா எங்களுக்கு இந்த முட்டாளை படிக்க வைக்கிற அளவுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை மனசளவுல ஆழமா எடுத்துட்டு இந்த தாய் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த உலகமே கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டா உருவாக்குறாங்க. இன்னைக்கு நம்மளை சுத்தி வெளிச்சம் இருக்குன்னா அதுக்கான காரணம் அந்த மக்கு பையன் தான். மக்கு பையனை கூட சொல்லல, புத்தி சுவாதனை இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பள்ளிக்கூடத்தினால் நிராகரிக்கப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா அவருக்கு அந்த லெட்டர் கையில கிடைக்குது. அந்த லெட்டர் எடுத்து படிச்சும் பாக்குறாரு. அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறத பார்த்து மனசு விட்டு கதறி ஓன்னு அழுகிறாரு. அழுது மட்டும் இல்லாம முட்டாளா பிறந்த இந்த மகனை மனிதனா மாத்துனது இந்த பாசமுள்ள ஒரு தாய். தாய் மனசை வச்ச ஒரு முட்டாள கூட ஒரு மனிதனா உருவாக்க முடியும்.